ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈவினிங் காஃபி குடிக்கவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி மதியம் லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறத்துலேருந்து வீட்டுக்கு சைடில் இருந்து ஃபுல்லாக புல் செடி எல்லாமே நிறைய வளர்ந்துருந்தது. அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிக்கவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபி குடிச்சிட்டு தம்பி ஸ்கூல் விட்டு வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, பிரியாணியாகவே போயிட்டுருக்கே, சிக்கன் குழம்பு ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ணேன். சிக்கன் குழம்புக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஒன்று, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அப்புறமா 4 பெரிய தக்காளியாக எடுத்து அதையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன், அந்த சோம்புலாம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்லையே, அதை நல்லா போட்டுட்டு வதக்கிக்கணும். அது கொஞ்சமாக வதங்கினதுமே தக்காளி பேஸ்ட்டுமே சேர்த்து நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். நம்ம எந்த அளவுக்கு இந்த மசாலாவை வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் ஆச்சி சிக்கன் மசாலா போட்டிருந்தேன். அது தேவையான அளவு போட்டுக்கிட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே தண்ணி இல்லாமல் சிக்கனை சேர்த்துக்கணும். சிக்கன் சேர்த்து சிக்கனும் மசாலாவும் ஒன்றா கலந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றினேன். ஏன்னா சிக்கனும் கொஞ்சம் தண்ணி விடும். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் தண்ணியாக குழம்பு வச்சா யாருக்கும் கொஞ்சம் பிடிக்காது. அதனாலேயே நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நான் வந்து இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சிக்கன் குழம்புல உருளைக்கிழங்கு சேர்த்துட்டேன். உங்களுக்கு பிடிச்சதா நீங்களும் சேர்த்துக்கலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து கொத்தமல்லி தூவி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு என்னோட ஸ்டைலில் ரெடி ஆகிடும். இது ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஸ்டைலில் சிக்கன் குழம்பு இப்படி தான் பண்ணுவேன். பாய்.